நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் செய்த காரியங்களுக்காக மகிழ்வோம். சங்கீதம் 126 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை கடக்கும்படியாக உலர்ந்த தரையாக மாற்றினவர், ஆற்றை கால் நடையாய் கடக்க செய்தவர். நம்மையும் இந்த மாதம் மட்டுமல்ல, எப்பொழுதும் நம்மை நிம்மதியாக கடந்து வர செய்வார். பூமிக்குரிய பெற்றோர் 2 வகை உண்டு. தங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செய்து மகிழச் செய்வார்கள். நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை மாத்திரம் செய்வோம், மற்றதெல்லாம் அவர்களே பார்த்து கொள்ளட்டும் என்று ஒரு கட்டத்தில் விட்டுவிடும் பெற்றோர்களும் உண்டு. தினமும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பது வாய்ப்பே இல்லை. ஒரு பிரச்சனை இப்பொழுதுதான் முடிந்தது என்று மூச்சு விடுவதற்குள் அடுத்த பிரச்சனை முளைத்தெழும்பி விடுகிறது. ஆகையால் முடிந்து போன பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்கு காரணம் கர்த்தர் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அவருடைய பிரசன்னம் பிரச்சனைகளை நம்மிடம் விட்டு பிரித்தெடுத்து பெரிய காரியங்களானாலும் சிறிய காரியங்களானாலும் நமக்காக யாவையும் செய்து முடித்ததற்காக முழு மனதோடு மகிழ்ச்சி நிறைந்த இருதயத்தோடு இயேசுவுக்கு நித்தமும் நன்றி சொல்வோம். வருங்காரியங்களை குறித்த வெளிப்பாட்டை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு பெரிய காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.